இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 7 அதிகாரம் 12 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். ஒவ்வொரு காலையும் நமக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு புதிய தொடக்கம். நேற்று நடந்தவற்றை எங்களால் மாற்ற முடியாது, ஆனால் இன்று நாம் எப்படி வாழப்போகிறோம் என்றதை எங்களால் தீர்மானிக்க முடியும். எங்களுடைய குணம், எங்களுடைய சிந்தனை எங்கள்கிட்ட அன்பாக பேச வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். மற்றவங்க எங்களை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய தவறுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் சோர்ந்து நிற்கும் போது யாராவது ஒரு வார்த்தை ஆறுதலாக சொல்ல மாட்டாங்களா என்று ஏங்கி தவிக்கிறோம். அப்படியானால் இன்று நாமே அந்த அன்பண்ட முதல் படியாக இருப்போம். ஒருவரிடம் இனிமையாக பேசுவது பெரிய காரியம் அல்ல, ஆனால் அந்த ஒரு வார்த்தை உடைந்து போன ஒரு இதயத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையாக மாறலாம். ஒருவரை மன்னிப்பது எளிதாக இருக்காது, ஆனால் அந்த மன்னிப்பு நம் மனத்திற்கே அமைதியை தரலாம். ஒருவருக்கு உதவுவது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் வேண்டுமென்றால் இருக்கலாம், ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை அது உருவாக்கலாம். அதனால் இந்த உலகத்தில் நமக்கு எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும், எங்களை எல்லாரும் புரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட நாங்கள் முதல்ல அன்பாக இருப்பதே ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையினூடாக நாங்கள் வாழ்றதுக்கான ஒரு வழி. இன்றைக்கு உங்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் எனக்கு இப்படித்தான் நடத்தப்பட்டது, நீங்கள் உங்களையும் நான் இப்படித்தான் நடத்தவன் என்று நீங்கள் எண்ணாம, அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்காங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவங்களை நடத்துங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பயணிப்பார். ஏனென்னா ஆண்டவர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் எங்களோட மூலமாக மற்றவர்களுக்கு செய்ய ஆசைப்படுகிறார். அவருடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது நிச்சயமாக உங்களுடைய காரியமும் கைகூடும். ஒரு சிறிய புன்னகையை கொடுங்க, ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்க. முடிந்தால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. முடியாவிட்டால் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய மனசை காயப்படுத்தாமல் இருங்க. நாங்கள் பிறரிடம் விதைப்பது ஒரு நாள் நம் வாழ்க்கையிலும் அது கனியாக மாறும். இந்த காலை நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய செயல்களால் ஆண்டவர் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துவோம். அடுத்தவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் மாறுவோம். எங்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இன்றைக்கு எங்களை சந்திக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடும் கருணையோடும் பார்க்கும் இதயத்தை எங்களுக்கு தந்தருளுங்க. நாங்கள் எதிர்பார்க்கும் அன்பை முதல்ல பிறருக்கு கொடுக்கவும், நாங்கள் விரும்பும் மரியாதையை பிறரும் எங்களுக்கு வழங்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வார்த்தைகள் ஆறுதலாகவும் எங்களுடைய செயல்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும். ஆமேன்.